அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போதும் ட்ரினிட்டி வேர்ல்ட் சர்ச் ஆஸ்திரேலியா வழங்கும் திறந்த வாசல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாம் ஜெபிப்போம். சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மாறாத உம்முடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து வருகிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் திறந்த வாசல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறீரே. இன்றும் எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் நம்பிக்கையோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் உம்மை நம்பி காத்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மன விருப்பங்களை நிறைவேற்றி தந்து வாஞ்சைகளை நிறைவேற்றுவீராக. நம்பிக்கையை கனப்படுத்துவீராக. விசுவாசத்தை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. வல்லமை உள்ள உம்முடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியத்தின் மூலம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை தொடர்ந்து ட்ரினிட்டி வேர்ல்ட் சர்ச் ஸ்தாபகரும் தலைமை போதகரும் ஆகிய ரெவரண்ட் டேனியல் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். விசேஷித்தவன் ராஜா நானதினம் யோசிப்பவன். தேவா நானதினால் விசேஷித்தவன் ராஜா நானதினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் 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 இது எதினால் எதினால் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலை கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம்
யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால். நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் இந்த வேளையில் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் ட்ரினிட்டி வேர்ல்ட் சபையின் சார்பாக, என்னுடைய குடும்பத்தின் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திலே ஆண்டவருடைய பாடு மரணங்களை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதே வேளையிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வேளைக்கு நாம் வந்திருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் யார் ஆண்டவரை தேடுகிறார்கள்? அதற்கு முந்தின பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், சிநேகிக்கிறவர்கள், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அதிகாலையில் ஆண்டவரை தேடுவார்களாம். அவர்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய சம்பவம் என்ன தெரியுமா? அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஆண்டவரை கண்டு அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த நோக்கத்தோடு, எந்த விண்ணப்பத்தோடு, எந்த பாரத்தோடு, கண்ணீரோடு ஆண்டவருக்கு முன்பாய் வருகிறீர்களோ, வருகிற நீங்கள் ஆண்டவரை கண்டு எதை கேட்கிறீர்களோ அதை அடைந்து கொள்வீர்கள், பெற்றுக் கொள்வீர்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவருடைய அந்த சரீரத்தை பார்க்கும்படியாய் ஒரு ஸ்திரீயானவள் விரும்புகிறாள். அவள் நேராக ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாள். அதிகாலையிலே ஆண்டவரை தேடி செல்லுகிறாள். நடந்த சம்பவம் என்ன? அவள் ஆண்டவரை கண்டு, இன்றைக்கு வேதத்திலே முதலாய் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்த ஸ்திரீ என்று புகழப்படுகிறாள். அதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிற வேளையிலே மகதலேனா மரியாள் என்கிற ஒரு ஸ்திரீயானவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு சுகந்த வர்க்கமிடும்படி அதிகாலை வேளையிலே அந்த கல்லறை தோட்டத்திற்கு அவள் செல்லுகிறாள். அவளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும் என்று. இன்றைக்கு அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இயேசுவை பார்க்க வேண்டும் என்று இவள் செல்லுகிறாள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து, கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஸ்திரீகளோடு போகிறார்கள். போகிற வழியிலே இவர்கள் சொல்லிக் கொண்டு போகிறார்கள். அந்த கல்லறையின் மேல் ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டிருக்கும் அல்லவா, அந்த கல்லை புரட்டி தள்ளினால்தான் அந்த சரீரத்திலே சுகந்த வர்க்கத்தை நாம் போட முடியும், அந்த வாசனை திரவியங்களை நாம் ஊற்ற முடியும். யார் நமக்காக புரட்டி தள்ளுவான் என்று இவர்கள் ஒருவரோடு பேசிக்கொண்டு செல்லுகிறார்கள். ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு செல்லுகிறார்கள். என் அன்பு சகோதரி சகோதரியே, இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே அந்த அடைக்கப்பட்ட கல்லை போல என் வாழ்க்கையை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல், மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியாமல், இல்லாவிட்டால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல், நல்ல ஒரு வேலையை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு கல்லானது அடைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு தடையானது எழும்பி இருக்கிறது. அது ஒருவேளை ஒரு பெரிய மலையை போல காணப்படலாம், ஒரு பாவாங் கல்லை போல காணப்படலாம், இல்லாவிட்டால் ஒரு பெரிய நதியை போல அது காணப்படலாம். எப்படி இருந்தாலும் கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய், ஆண்டவரே அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது என்று அதிகாலை வேளையிலே வருகிற வேளையிலே, நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் வருகிற வேளையிலே தேவன் அங்கு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம், மனுஷனுக்கு முன்பாக சென்று பேசி ஒரு பிரயோஜனம் இல்லவே. ஆனால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே, நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு முன்பாகவே உங்கள் இருதயத்தின் வாஞ்சையை அறிந்தவரின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு என்னுடைய இருதயத்திலே ஒரு கல் இருந்து கொண்டு வேதனையை கொடுக்கிறது. என் கர்ப்பத்தை ஒரு கல் அடைத்திருக்கிறது. எனக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்காமல் ஒரு கல் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறது. என் குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு கல் என் வீட்டிற்குள் இருக்கிறது. இந்த கல்லின் நிமித்தமாய் நான் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் என் இயேசுவால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். என் இயேசுவால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். லூக்கான சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 16:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அந்த கல் தள்ளப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு செல்லுகிறார்கள். ஆனால் அந்த கல்லறை இடத்தில் அவர்கள் வருகிற வேளையிலே அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது. தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அல்ல, அது புரட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அதிகாலை வேளைகளே தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் குடும்பமாய் வந்து நின்று, ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே, இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியங்கள், இன்றைக்கு தேவைக்குரிய காரியங்கள், இன்றைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படி எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாய் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்கு நீர் பதில் தருவீர் என்று விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஆண்டவரை ஸ்தோத்தரித்து உங்கள் ஜெப குறிப்புகளை ஆண்டவருக்கு முன்பாய் வையுங்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். இந்த ஸ்திரீயானவள் சொல்லிக்கொண்டே போகிறார்கள், இவர் சேர்ந்து சொல்லிக்கொண்டே போகிறார்கள். ஆனால் அங்கு சென்று பார்க்கிற வேளையிலே அந்த கல் புரட்டப்பட்டு யாரோ தூக்கி வைத்தது போல அல்ல, அது புரண்டு 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 தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறது. ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட கல்லானது இன்றைக்கு புரட்டப்பட போகிறது, புரட்டி தள்ளப்பட போகிறது. நீங்கள் இயேசுவின் நிமித்தமாய், இயேசுவின் நாமத்தினாய் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். இரண்டாவதாக, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 20:12, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அந்த கல்லறைக்குள் ஓடி சென்று பார்க்கிறார்கள். கல் புரட்டப்பட்டிருக்கிறது, இயேசு அங்கு இல்லை. உடனே மரியாள் ஓடி சென்று பேதுருவையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். யோவானும் பேதுருவும் ஓடி வருகிறார்கள். கல்லறையின் உள்ளே பார்க்கிறார்கள், ஏதோ துணி வஸ்திரம்தான் அங்கு இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் அங்கு இல்லை. இவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். ஆனால் இந்த ஸ்திரீயோ மறுபடியுமாய் அந்த கல்லறையின் இடத்திலே சென்று அங்கு பார்க்கிறாள். அங்கு பார்க்கிற வேளையிலே சீஷர்கள் பார்த்த வேளையிலே ஒன்றும் அவருடைய கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த ஸ்திரீ பார்த்த வேளையிலே தேவ தூதர்களை அவள் அங்கு பார்க்கிறாள். காரணம் என்ன? அவர்கள் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்றுதான் பார்க்க வந்தார்களே தவிர ஆண்டவரை தேடி அந்த சீஷர்கள் வரவில்லை, பார்க்க வேண்டும் என்ற விசுவாசத்தோடு வரவில்லை. ஆனால் இவளோ ஆண்டவரை பார்க்க வேண்டும், நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும், இந்த காலவெளியில் ஆண்டவரிடம் தரிசனம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த ஒரே நோக்கத்தோடு விசுவாசத்தோடு அவள் வந்தாள். வந்தவளுடைய கண்களுக்கு 2 தூதர்கள் காட்சி அளிக்கிறார்கள். எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாள் பாருங்கள். அந்த தூதர்களை பார்க்கிற வேளையில் இவள் நினைத்திருப்பாள், நான் தூதரை பார்த்து விட்டேன், நிச்சயமா இயேசுவை பார்க்க போகிறேன் என்று. என் அன்பு சகோதரி, சகோதரியே, அதிகாலை வேளைகளே தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் நின்று நீ கண்ணீரோடு ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் உனக்கு ஒரு காட்சியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீ பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உனக்கு ஒரு காட்சியை கொடுத்து தேற்றுவதை நீ அந்த இடத்திலே பார்க்க முடியும். நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் தேற்றுகிற ஒரு தாய் போல தேற்றுகிற ஒரு தெய்வம், தாய் போல தேற்றுகிற ஒரு தெய்வம். இந்த ஸ்திரீயானவள் அந்த இடத்திலே சென்று பார்க்கிற வேளையிலே சீஷர்கள் இருப்பதை பார்த்தால் நான் நினைக்கிறேன், நிச்சயமாய் அவளுக்கு ஒரு மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். நான் தூதர்களை பார்த்து விட்டேன், நான் தூதர்களை பார்த்து விட்டேன், நிச்சயமாய் நான் இயேசுவை பார்க்க போகிறேன் என்று தரிசனத்தை பெறுகிறாள். மூன்றாவதாக, அந்த ஸ்திரீயானவள் அந்த இடத்தில் நின்று யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம்
15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் இயேசு நிற்கிறதை கண்டாள், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். 12வது வசனத்தில் இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர் இருப்பதை பார்க்கிறாள். அவர்கள் இவளை பார்த்து கேட்கிறார்கள், ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார்கள். அவர்களுடைய அழுகை அவர்களால் மாற்ற முடியவில்லை, கண்ணீரை மாற்ற முடியவில்லை. இவள் சொல்லுகிறாள், எனக்கு இயேசு வேண்டும், இயேசு வேண்டும் என்று கேட்கிறாள். ஆனால் அவள் கேட்டுக்கொண்டிருந்த வேளையிலே அவளுக்கு பின்னால் ஒருவர் நிற்கிறார். இவள் அதிகாலை வேளையிலே அந்த மனிதனை திரும்பி பார்க்க முடியாமல் ஏதோ ஒரு மனிதன் நிற்கிறார் என்று நினைத்துக் கொண்டு தன் கண்களை மூடிக்கொண்டு அவள் இயேசு என்று அறியாமல் இருந்தாள். இயேசு அவளை பார்த்து கேட்கிறார், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அதிகாலை வேளையிலே கல்லறை இருந்த இடத்திலே ஒரு மனிதருடைய சத்தம் கேட்கிறது. அந்த சத்தத்தை கேட்ட பிறகும் கூட அவள் இயேசு என்று அறியவில்லை. ஆனால் அங்கு ஒரு பதில் வருகிறது, நீ ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? நான் சொல்லுகிறேன், அதிகாலை வேளையிலே தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நீங்கள் இருக்கிற வேளையிலே, இயேசுவை நோக்கி ஜெபிக்கிற வேளையிலே, அதிகாலை வேளையிலே கர்த்தர் விசாரிக்கிறவராய் அவர் வருகிறார். விசாரிக்கிற ஒரு தெய்வமாய் வருகிறார். மகனே மகளே, நீ ஏன் அழுகிறாய், உனக்கு என்ன வேண்டும், நீ யாரை தேடுகிறாய் என்று கேட்கக்கூடிய ஒரு ஆண்டவர் நம் அருகே வந்து நிற்பதை, அவருடைய சத்தங்கள் காதுகளில் தொனிப்பதை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? என் ஆண்டவர் விசாரிக்கிற ஒரு தெய்வம். அதைத்தான் நீதிமொழிகள் புஸ்தகத்திலே படித்தேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை அதிகாலை வேளையை தேடுகிறவர்கள் கண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய கவலைகளை 2 தூதர்களால் மாற்ற முடியவில்லை, பேதுரு யோவானால் மாற்ற முடியவில்லை, தன்னோடு கூட வந்தவர்களால் மாற்ற முடியவில்லை. ஆனால் அவருடைய விசுவாசம், அதிகாலையில் இயேசுவை தேடி வந்திருக்கிறேன், என் இயேசுவை தேடி வந்திருக்கிறேன், அவர் என்னை விசாரிப்பார், நிச்சயமாக நான் அவரை பார்ப்பேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு வந்திருக்க ஒரு ஸ்திரீ அந்த இடத்துல நின்று அவள் அழுவதை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அதிகாலையிலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். உடனே இந்த ஸ்திரீயானவள் அவரை ஒரு தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் இயேசுவை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடம் எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னாள். உடனே 20ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அதிகாலை வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சமூகத்துக்கு முன்பாய் வந்திருக்கிற பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு தெய்வம், பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு தெய்வம். மரியாளே, அந்த வார்த்தை, அந்த பெயர் சொல்லி அழைத்தாரே, அந்த வார்த்தை அவளை தேற்றியது. ஏனென்றால் இதற்கு முன்பாக இந்த சத்தத்தை நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேன், இந்த சத்தம் என் இயேசுவின் சத்தம் தான் என்கிற அந்த சத்தத்தை உணர்ந்தவள், புரிந்தவள், அவள் உடனே ரபூனி, போதகரே என்று அழைக்கிறாளாம். எவ்வளவு மேலான ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு ஒரு மேலான ஆசீர்வாதத்தை! அதிகாலை வேளையிலே பயத்தோடு இருக்க வேண்டிய ஒரு இடத்திலே தைரியமாய் நின்று கொண்டு போதகரே என்று கூப்பிடும்படியாய், இயேசுவே என்று கூப்பிடும்படியாய் அவருடைய கண்களுக்கு முன்பாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்ததை இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இதன்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார், உங்கள் வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரை தேடும்படியாய் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவ செய்தி நாம் கேட்டால் போதாது, கேட்கிறபடி நாம் தீர்மானம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே காலையில் அதிக இருட்டோடு இயேசுவை தேடினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேடினவள் அந்த அதிக இருட்டோடு இருக்கிற வேளையிலே
இயேசுவை கண்டடைந்தாள், அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாள். நாம் ஜெபிக்க போகிறோம். தீர்மானத்தோடு தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் வருவோம். ஜெபிக்கிற வேளையிலே நிச்சயமாய் நம்முடைய ஜெப சத்தத்திற்கு தேவன் பதில் தர வல்லவராயிருக்கிறார். தேவன் பதில் தர வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒரு நல்ல ஒரு வார்த்தையை, சத்தியமான ஒரு வார்த்தையை எங்களுக்கு நீ தந்தீரே ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கு எப்படி வாழப்போகிறேன், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், இந்த காரியத்தை நான் எப்படி முடிப்பேன் என்று இருதயங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. திகைத்துக் கொண்டிருக்கிறதப்பா. சூழ்நிலைகள் மாறினாலும் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று என் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது இந்த காலை வேளையில தகப்பனே ஆண்டவர், இந்த நாளை நான் எப்படி நான் செலவு பண்ணுவேன்? ஓ, இந்த ராக்காலமாய் இருந்தால் நான் இன்னும் நிம்மதியாய் தூங்குவேனே. பகற்காலம் வந்து விட்டதே. சிலர் சொல்லலாம் பகற்காலம் வந்து விட்டது, ராத்திரி என்றால் எனக்கு நிம்மதி கிடையாது, தூக்கம் கிடையாது, நான் எங்கேயாவது சென்று சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொள்வேன் என்று அங்கலாய்க்கிற இருதயம் உடைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டு தீர்மானம் எடுத்திருக்கிற ஒவ்வொருவருக்காயும் ஒவ்வொரு குடும்பத்திற்காயும் ஜெபிக்கிறேன். உம்முடைய வசனத்தின்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள தெய்வம் ஆண்டவரே. நீர் சொல்லி இருக்கிறீர், என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு அடைவார்கள் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. காலை வேளையிலே உம்முடைய பாதப்படியிலே இந்த மரியாதை போல நிற்கும்படியாய் ஒவ்வொருவரை நீர் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. காலையிலே ஆண்டவரே நீர் கண்ணீரை துடைக்கிற ஒரு தெய்வம் அப்பா. ஆண்டவரே, கல்லை புரட்டுகிற ஒரு தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் தரிசனத்தை கொடுக்கிறவர் ஆண்டவரே. மட்டுமல்லப்பா, உம்முடைய திரு சமூகத்துக்கு முன்பாய் வருகிற பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிற அப்படினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இப்பொழுது இந்த காலை வேளையில தகப்பனே, உம்முடைய பாதப்படியில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நினைத்தள்ளும்படி ஆட்சேபிக்கிறேன் கர்த்தாவே. காலைதோறும் உடைய கிருபை புதியது என்று சொன்னீரே. அதிகாலையில் நினைத்தேன் கண்டடைவார் என்று சொல்லீரே. இந்த காலை வேளையில உம்முடைய கிருபையானது உம்முடைய ஜனத்தின் மீது பொழிந்தருளும்படி ஆட்சேபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருடைய அழுகையை மாற்றுவீராக, கவலையை மாற்றி போடுவீராக. துக்கங்களை நீ சுமந்திருக்கிறீர் ஆண்டவரே, பாடுகளை சுமந்திருக்கிறீர் ஆண்டவரே. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று இந்த காலை வேளையில சொல்லுகிறீரே. அதற்காக உமக்கு நன்றி, அதற்காக உமக்கு நன்றி. என் ஜனத்தை நீர் ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மரியாதை போல ஆண்டவரை இந்த நல்ல நாளிலே உயிர்த்தெழுந்த என் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து உம்முடைய சமூகத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒவ்வொருவரை நீ தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நீ தகுதிப்படுத்தி விட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய் வாருங்கள். அந்த மாறாத அன்பையும் கிருபையும் பெற்றுக் கொள்ளுங்கள். அதிகாலையிலே நீங்கள் கண்டு அடைவீர்கள். அப்படியே வாழ வாழ்த்துகிறேன். என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.